பிரைஸ்லாடி ஒருவன் இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்கலான்னா சிபிஎம் சர்ச் எப்படி உருவானதுன்னு. சிபிஎம் சர்ச் வந்து பாஸ்டர் பாலுங்கிற அவர் தான் அதை தொடங்கினவர். அவருக்கு மொத்தம் 5 குழந்தைகள் உண்டு. அதில் ஒரு குழந்தை வந்து திருமணமாகாமல் இந்த ஊழியத்தை தொடங்கினாங்க. பாஸ்டர் பால் அவர்கள் இந்த ஊழியத்தை தொடங்க சொல்ல ஃபினான்சியலாக எல்லா வித கஷ்டத்தையுமே அனுபவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சிபிஎம் வந்து உலகம் ஃபுல்லாக வசதியாக தெரியுது. ஆனால் அது தொடங்கப்பட்ட அந்த நாட்கள் வந்து மிகுந்த ஒரு இக்கட்டான பாதையில் தான் வந்திருக்காங்க. நாம் அவங்கள ஈஸியாக சிபிஎம் அவங்க ஒயிட் போட சொல்கிறாங்க, ஜுவல்ஸ் கலத்த சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறதில்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேலே இருந்து பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்கிறாங்க. ஒரு சிம்சோனோட பலம் பரிசுத்த ஆவியானவரில் தான் இருந்தது. ஒரு சவுறு பலவீனமானது பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்டதுனால தான். அதனால் இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன் மேலே இருக்கானா அவனை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. தேங்க்யூ எவ்ரிவன்.